வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். இந்த மலையக தமிழர்கள் பார்க்கும்பொழுது அவங்க இன்னும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா, தினக்கூலிக்கு வந்து எங்களுக்கு ஏற்றி கொடுங்க, நான் போகும்போது 700 ரூபாய் எங்களுக்கு தினக்கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்களாக இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, 1-2 பேர், நிறைய பேர் வராங்க, 1 வருஷம் 2 வருஷத்தில் போயிடுவாங்க. அது மாதிரி தான் இவர் வராரு, இவரும் போயிடுவார், இங்கேயே இருக்க மாட்டதில்லை. அப்போ இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்போ எங்கள் குரூ வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி போய் எல்லா இடங்களையும் கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, என்னோடய க்ரூ அங்கே போயிருக்கு, அவங்க சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கவலை நமக்கு இருக்கும்ல சார். நான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். நைட்டு ரூம் செக்இன் பண்ணுற வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் ஒரு ஹார்டாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட வந்துட்டு, யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணது கிடையாது, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னாரு. ஸோ அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட முறையில் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்க டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து 2-3 இன்ட்ராக்டிவ் ஷோஸ்லாம் பண்ணணும், நிறைய பண்ணலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அங்கே. அந்த பாசிபிலிட்டிஸ் இன்னமும் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சூழலில் வந்து மார்க்கெட் சரியாக ஒத்து வந்ததுன்னா பண்ண முடியும். ஏன்னா ஏறின விலை ஒரு 20 ரூபாய் வித்துட்டு ஒரு பொருள் 100 ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா இப்போ அது 90 ரூபாவாக குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆமாம், நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், இப்போ அவர் அங்கே தான் இருக்கார், என் கூட ஒர்க் பண்ணவர். இன்னும் ஒரு இட்லியோட விலை கொழும்புல 300 ரூபா. பா, நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம காசுக்கு 100 ரூபா வருமா? 125 ரூபா. 2 இட்லி, ஒரு செட்டு இட்லி வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்? அப்போ அங்கே இருக்க மக்கள் என்ன சாப்பிடுவாங்க? நீங்கள் அது நிறைய ட்ராவல் பண்ணல அவங்க சாப்பிட்றது, பேசுகிறது எல்லாமே வித்தியாசமாக. நான் ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப போராடி ஒரு ஷோ ஒன்று பண்ணேன் சார். அதாவது சிங்கிங் ஐபிஎல் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொழும்புல தனியாக ஒரு டீம் சிங்கிங் டீம், யாழ்ப்பாணத்தில் தனியாக ஒரு சிங்கிங் டீம், ட்ரிங்கோ மட்டக்களப்பு, திருகோணமலை மட்டக்களப்பு, அது அப்புறம் மலையகம், இது மாதிரி ஒரு 4 டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி 4 டீமுக்கும் அங்கங்கே போய் ஆடிஷன் எக்ஸ்க்ளூசிவாக வச்சு ஆடிஷன்ஸ் வச்சு, அதில் மென்டாஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன். நம்ம சுரேந்தர் சார், SN சுரேந்தர் சார், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, அப்புறம் வந்து பிரியா சுப்பிரமணியம், பிரசன்னா, சிங்க பிரசன்னா, இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு டீம், அதுவும் லாட்ஸில் தான் எடுக்கிறது. இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறத அன்றைக்கே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இவங்களுக்குள்ளார காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சு க்ரூம் பண்ணி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு தமிழ் சினிமாவில் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி சேர்மன் சொன்னார். அதுக்கப்புறம் அது சூப்பர் ஜட்ஜுன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அது வந்து ரெஹானா மேம் கிட்டே பேசி அவங்கள, எனக்கு நான் அதை பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஏதாவது பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குற அமௌண்ட்லேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க. பட் அதுக்குள்ளே கோவிட் வந்தது, பண்ண முடியல. ஆனால் மார்க்கெட்டில் எனக்கு என்னென்னா, ஒரு விஷயம் நல்லா சன் டிவியில் கற்றுக்கிட்டது, ஒரு ஷோ நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அது மினிமம் கேரண்டின்னு சொல்கிறது வித்துடணும். அதனால் இந்த ஷோ போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நான் விற்றுட்டு தான் நான் அதுக்கப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஃபீட்பேக் நல்லா இருந்தது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி புதுசாக நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அது புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்க நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் கேட்ட பாருமான்னு சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், ட்ராவல் பண்ணி அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் சார், நீங்கள் கேட்ட பாடலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாரம் கோவில்பட்டியில் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, கோவில்பட்டியில் இருக்கவங்க ஒரு 3 வாரத்துக்கு எடுத்துகிட்டோம். எந்த வாரம் நான் வரேன்னு தெரியாது, 3 வாரமும் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ 3 வாரமும் நான் வந்து என் சொந்தக்காரங்க ஒரு 50 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன்னா அந்த 50 பேர் உட்காந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது பழக்கமாகும். அதுக்கப்புறம் வரது எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி, அடுத்தது என்ன வருது, நாம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா அப்படின்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் சமீபமாக கோயம்புத்தூருக்கு வேறு ஒரு விஷயமா போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு பையன் ஓடி வர்றாரு, சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இல்லையேங்க. இல்லை சார், நான் இப்போ சின்ன குழந்தை, ஏங்க இது அநியாயமாக இல்லை உங்களுக்கு, நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும், இப்போ நான் இப்போ நீங்கள் கேட்ட பாடலில் வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா தான் என்னை வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். ஓகே, இது மாதிரி ரீகலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி அங்கே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ராவல் டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணோம், அது நல்லா வந்தது. இதெல்லாம் அங்கே அந்த ஃப்ரீடம் கொடுத்து, நான் ப்ரொடியூசர்ஸ்க்காக பட்ஜெட்டுக்கெலாம் ஃபைட் பண்ணி மார்க்கெட்டிங் டீமோட சேல்ஸில் போய் உட்காந்து எல்லாம் பண்ணி இங்கே பண்ணுவோம். அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்போஷர்லாம் கிடச்சிது. எப்போதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா?
இல்லை. கனவாகவே போயிடுச்சு அது. அவரை சந்திக்க முடியல. எனக்கு இவங்கள ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கணுன்ற ரொம்ப ஒரு ஆசை. அது ஜேஜேடிவியில் இருக்கும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் அப்போ கல்யாணம் நடந்ததில்ல, வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தது. அதுக்கு அவங்கவுங்க பேர் போட்டு போயஸ் கார்டன்லேருந்தே எங்களுக்கு இன்விடேஷன் வந்தது. எங்களுக்கு தனி பஸ்ஸு, எங்களை மட்டும் தனியாக உள்ளே கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு ஏமாசி கார்டனில். ஸோ அது மாதிரிலாம் அந்த மேரேஜ்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு நல்ல அனுபவம். அது எங்கன்னா சும்மா அது பெருமைக்காக சொல்லலை. அவங்க இந்த சூரியகாந்தி படத்துக்கு அப்புறமா என்னமோ தெரியல, அவங்ககிட்ட இருந்த ஒரு ஈர்ப்பு அப்பாவோட ஒரு சகோதரி மாதிரி தான் எனக்கு அவங்கள தோணும். அப்படி தான் நான் நினச்சிப்பேன். அமாவாசை இப்போ தர்ப்பணம் பண்ணும்போது அவங்க பேரும் சேர்த்து நான் பண்ணிவிடுவேன் சார். இன்னமும் அது அவங்களுக்கு செஞ்சு ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. என்னவோ சந்திக்காமலே அவங்க மேலே ஒரு மரியாதை, ஒரு அஃபெக்ஷன். இங்கே யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக யாராவது செய்கிறவங்க இருப்பாங்க. யாரோ செய்கிறாங்களோ செய்யலையோ நாம் அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு அது செஞ்சிட்ருக்கேன் நான். அது உங்களுடைய எதிர்கால பயணம் எப்படி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிக்கும் சார். நான் பார்க்குறது உண்டு. இந்த ஷோக்கு நம்ம கூப்பிடுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சதும் உண்டு. ஏன்னா இதே நீங்கள் அர்ச்சனா கிட்ட பேசும்போது அர்ச்சனா வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து எனக்கு விஜயசாரதிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு க்ளோஸு. இப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படா இருக்க அப்படிலாம் சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது அது பார்த்தது. அதனால் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ், லிவ் த மொமெண்ட் அண்ட் மூவ் அஹெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சார். சிலது நம்ம ரொம்ப பிளான் பண்ணுவோம், ரொம்ப திட்டமிடுதல். இப்போ இலங்கையில் நான் தனியாக ஒரு சேனல் நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அழகாக இன்னும் ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டார். அது இன்னமும் இருக்குது, நிலுவையில் இருக்குது. இப்போ அது புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்தே பேசி எல்லாமே பண்ணி உங்களுக்கு சீக்கிரமே அது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் பிளான் பண்ணது ஏமாறுறோம். ஒன்றுமே இல்லாமல் நம்ம உட்காரும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ நம்ம எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் தாண்டி வழக்கமான நம்புற ஒரு வாக்கியம் அப்படின்னா தானிய தானிய வேலைக்காக காணே வாழை காணாம. ஒவ்வொரு அரசியலும் இறைவன் வந்து அது யாருக்கு போய் சேரும்னு எழுதியிருக்காரு. அப்புறம் நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கரெக்ட். அதில் நான் நம்புகிறேன். அது எல்லா இடத்துலையும் நான் அது போகும்போது அதை தான் சொல்லுவேன். நான் அப்படி நம்பும்போது நம்ம லிவ் த மொமெண்ட். அஃப்கோர்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஏது அப்படிங்கிற அந்த யோசனைகள் இருக்கும். சமயத்தில் அந்த யோசனைகள் கவலைகளாக மாறும். அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது தீர்வுகள் கிடைக்கும். சரி, ஓகே, லிவ் த மொமெண்ட் அண்ட் மூவ் அஹெட் அப்படிங்கிறது. அப்பா அவ்வளோ ஆசைப்பட்டார், ஸ்டோரி பேங்க் பண்ணணும், சினிமாக்குன்னு ஒரு ஸ்டோரி பேங்க் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தார். அது சாதிக்கிறதுக்கு அவர் இருக்கணும்ல, அவர் இல்லை. இன்றைக்கி யாராவது அது செய்யலாம், செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ எதுவுமே அப்படி பிளான் இல்லாமல் ஒரு லாங் ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணால் எப்படி போகிறோமோ அதே மாதிரி லைஃப்பை அப்ரோச் பண்ணி சிம்பிளாக போயிடணும் அப்படின்ட்டு இருக்கேன் சார். உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக ஒத்துழைப்பு? இந்த துறைக்கு நான் வரத்துக்கு அவங்க சேனலைஸ் பண்ணி விட்டது அவங்க தான். இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் இது பண்ணுவாங்க. ஸ்க்ரீனுக்கு இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. என்னோடய க்ரோத் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து என்னப்பா நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கூட பந்தா பண்ணாமல் இருக்கீங்க, பந்தா பண்ணுங்கப்பா. என்னத்துக்கு பந்தா பண்ணும்? நாங்கள் பேசும்போது இதெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லை, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் பந்தா பண்ணுங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாகவே சுற்றிட்டு இருப்போம் ஜாலியாக. அதுவும் ஒரு 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 நல்ல ஃப்ரெண்ட். விமர்சிப்பாங்களா? நிறைய இது பண்ணுவாங்க. அது விமர்சனங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். மைனஸ்னால் இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக பண்ணியிருந்துருக்கலாம், ஏன் நீங்கள் இது பண்ணல. இப்போ ஒன்றும் இல்லை, ஓஹோ இந்த பேபியில் நான் நடித்த எல்லா சீனுமே ஒரு வராதில்ல சார் திரைப்படத்தில். அப்போ நான் போய் சொல்லுவேன், ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் போய் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் இன்றைக்கி இந்த சீன் நடந்தது, எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் யோசிச்சு, ஓகே நம்ம நினச்ச சீன் இதெல்லாம் வரல, அது வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இம்பேக்ட் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கும் போது பேசும்போது இதெல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த விமர்சனங்கள் இருக்கும். ஒரு சைலண்ட் அண்ட் ஸ்ட்ராங் கம்பேனியன். நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக இருக்கணும்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து எதனால் இது மாதிரி யூடியூப்பில் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க? இது வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்டலாக நினைவுக்கு வந்தது. இப்போ ராஜ் டிவியில் வந்து நான் வந்து சினிமா ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், ஒரு 1/2 hour. அதில் சினிமா செய்திகள் இடம்பெறும், சினிமா கலைஞர்களை பற்றி பேட்டிகள் இடம்பெறும், இது மாதிரி பலது இருக்கும். அதில் வந்து அந்த நாள் ஜாமம் அப்படின்ட்டு ஒரு 10 minutes வந்து ஓல்டு ஹிஸ்ட்ரி, அதாவது பழைய காலத்தில் என்னென்ன நடந்தது, எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு, சிவாஜி வாழ்க்கை நடந்தது, எம்ஜிஆர் வாழ்க்கை நடந்தது, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த நிகழ்ச்சி, அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, சினிமா உலகத்துலேயும் சரி வெளியூர்லேயும் சரி. அந்த 10 நிமிஷத்தை விடாத பார்த்தவங்க பல பேர். ஓகே. அப்போ இதை மட்டும் சொல்கிறதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் ஆக்சுவலாக டூரிங் டாக்கீஸுடைய முதல் சிக்னேச்சர் ஷோன்றது. சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமான்றது தான். சினிமாவுக்குள்ளே என்னென்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறது தான் முதல் சிக்னேச்சர் ஷோ. அதுக்கு தான் இந்த டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்தோம்.
ஆரம்பித்து ஒரு 2 மாதம் கழிச்சு இதில் ஒரு நேர்காணல் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஐடியா இருந்தது. அப்போது ஏவிஎம் சரவணன் நேர்காணல் பண்ணால் அதான் முதல் நேர்காணல். எனக்கும் ஏவிஎம் சரவணனுக்கு ஒரு பந்தம் என்னென்னா, என்னுடைய எல்லா விழாக்கள்லையும் கலந்துட்டுருக்கேன். என்னுடைய முதல் படமான மண்வாசனை படத்தின் 100வது நாள் விழா அவர் இருந்தார். ஜல்லிக்கட்டு 100வது நாள் பார்த்தா அவர் இருப்பார். அதே மாதிரி சூரசம்மாரம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம் அந்த 100வது நாள் விழா அவர் இருப்பார். இப்படி எல்லா விழாக்கள்லேயும் ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ராசி. அதனால் அவரை இன்டர்வியூ பண்ணலான்னு போனோம். அந்த இன்டர்வியூ வந்து பெரிய ஹிட். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே மட்டும் போட்டுட்டு இருந்தோம். சண்டேயில் வந்து இந்த ரசிகர்களால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. இதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணோம், நீங்கள் நாளைக்கே எபிசோடை போடுங்க, நாளைக்கே எபிசோட் போடுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ இது ஏன் டெய்லியே வச்சுக்கூடாது. இப்போ வந்து திஸ் இன்டர்வியூ இஸ் பீயிங் டெலிகாஸ்டட் எவ்ரி டே. நீங்கள் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, டைரக்ஷன் ஏன் சார் இது பண்ணிட்டு? அது இப்போ சினிமா உலகத்தில் உள்ள சூழ்நிலை. இப்போ சினிமாவில் வந்து 2 விஷயம். ஒன்று, பட்ஜெட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது சினிமா. அந்த அளவுக்கு வந்து எல்லா படத்துலையும் ரிட்டர்ன் இருக்கிறது இல்லை. முன்ன சினிமாவில் நஷ்டம் அடைஞ்சால் தயாரிப்பாளரை பெரிய அளவில் பாதிக்காது. நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் படம் எடுத்திருக்கேன், ஃபெயிலியர் படம் எடுத்திருக்கேன். ஃபெயிலியர் படங்கள் எடுத்த போதும் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ஃபெயிலியர் படம் எடுத்தோம்னா நம்ம கார் உட்பட எல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. படம் தோல்வி அடைஞ்சால் உங்களை அப்படியே சுனாமி மாதிரி காலி பண்ணுறோம். அந்த மாதிரி சூழ்நிலை. டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மற்ற துறைகள் எல்லாத்துலேயும் வந்து சீனியாரிட்டி அனுபவம் மிக்கவர்களால் மிகச்சிறப்பாக நடத்த முடியும். அதனால் அது மாதிரி ஆட்கள் வேணும்னுவாங்க. சினிமாவில் கூடுமான வரைக்கும் அனுபவம் உள்ளவர்களை வெளில அனுப்புறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர அனுபவம் உள்ளவர்களை இங்கே வச்சுக்கிறது இல்லை. அதுதான் காரணம். சார், இப்போ நீங்கள் பத்திரிகை துறையில் இதாக இருந்திருக்கீங்க, தொடர்பாளராக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் எல்லா துறையிலையுமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சினிமா ரிவ்யூஸ்லாம் வருதில்ல சோஷியல் மீடியாவில், அதை பற்றி நீங்கள் உங்களோட ஸ்ட்ராங்கான கருத்து என்ன சார்? ரிவ்யூஸ் வந்து என்னென்னா, சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் இல்லாமல் தனிநபரை குறி வைத்து காயப்படுத்தக்கூடாது. அதுதான் என்னுடைய அது நடக்குது. அது நடக்குது. அது வந்து என்னென்னா, அது மாதிரி விமர்சனங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. அதை வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க. எப்போவுமே வந்து பாசிட்டிவ் விஷயத்தை விட நெகட்டிவ் விஷயம் ரீச் ஈஸியாக இருக்கும். அதை நோக்கி போகும்போது இது வந்து இன்றைக்கி யூடியூப் அப்படின்றது வியூஸுடைய பொறுத்து தான் வருமானம். அதனால் வியூஸ் அதிகமானோன்னா நெகட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர். இதில் இன்னொரு கூடுதல் விஷயம்னா, அந்த மக்கள்கிட்டையும் இருக்குது அந்த விஷயம். நெகட்டிவாக இருக்க விஷயத்த மக்கள் ரசித்து பார்க்குறாங்க. அப்போ அடுத்து வரவங்களுக்கு என்ன தோணும், நாமளும் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாக போட்டால் நல்லாயிருக்கும் தானே தோணும். ஆமாம், இதுதான் நெகட்டிவாக பேசுகிறவங்கள அதிகரிக்கப்படுத்துச்சு. நம்ம வந்து அதுக்கு ஆதரவு தராமல் இருந்திருந்தோம்னா கரெக்ட், அது குறைஞ்சிருக்கும். கரெக்ட். நாம் அதுக்கு ஆதரவு தந்துட்டு நீங்கள் அவ்வளோ குறைச்சோம். மக்கள் மேலே தான் நாம் திருப்பி நல்லா திட்டுறாங்க, முதல்ல அதை பார்ப்போன்னு பார்க்குறோம். அதுதான் பிரச்சனை. தலைவலில் கூட நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி அது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறீங்க உங்களை நீங்களே? அது வந்து நம்ம நண்பர்கள் இருக்கிறதுனால அப்பப்போ வாய்ப்பு கொஞ்சம் தராங்க. நமக்கு இந்த ஷெடியூல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால முன்ன இருந்த அளவுக்கு படங்கள் நடிக்க முடியல. ஆனாலும் முக்கியமான கதாபாத்திரங்கள் வரும்போது நாமளும் ஜனங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கும் அப்போ படங்கள். சித்ரா லக்ஷ்மணனில் நீங்கள் சித்ராவா இல்லை லக்ஷ்மணா சார்? சித்ரா லக்ஷ்மணன் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி. ரொம்ப நாளாகவே என்னென்னா, நான் கூட ரொம்ப நாள் அதான் கேட்டணும், சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டேன். நான் பத்திரிகை நடத்திக்கும் போது இந்த கேள்வி, நான் திரைக்கதிர் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து எவ்ரி டே வந்து குறைஞ்சது ஒரு 4 கேள்வி, எப்படி உங்களுக்கு சித்ரா லக்ஷ்மணன் பேர்? நான் சித்ரா பப்ளிசிட்டிஸ்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருந்தேன். அதனுடைய ஜாயிண்ட்டு தான் இது. ஐடென்டிஃபிகேஷனுக்காக கூப்பிட ஆரம்பித்தவங்க சித்ரா பப்ளிசிட்டிஸ்னு கூப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பப்ளிசிட்டிஸ் கட் பண்ணிட்டு சித்ரா லக்ஷ்மணன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. சவுண்டட் நைஸ், சரி வச்சுக்கலாம். நீங்கள் திரும்பி பட தயாரிப்புலாம் பண்ணுவீங்களா சார்? படம் தயாரிக்கலான்னு ஐடியா இருக்குது. டைரக்ஷன் இப்போதைக்கு பண்ண மாட்டோம். ஓகே, படம் தயாரிக்கிற ஐடியா இருக்குது. ஆடிஷன் போது கூப்பிடுங்க சார். ஷுவர். ஓகே, நன்றி சார், தேங்க்ஸ். அதாவது இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததில் ரொம்ப கேஷுவல் சேட்டாக தான் இருந்தது. நான் ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கிட்ட உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன் அப்படிங்கிறது. லவ் யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.